இந்த குரங்குகளோட சத்தத்தை என்னால தாங்க முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட கட்டளைய உன்னோட குரங்கு நண்பர்கள் நிறைவேற்றினாதான் நான் உன்னை விடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க. அப்படியே வழுக்கிக்கிட்டு போயிட போறான். நீ ஜாக்கிரதையா இவனை பாத்துக்கலன்னா அப்புறம் உன் கதையை நான் முடிச்சிடுவேன் தபாக்கி. அவன் சொன்னது உனக்கு கேட்டுச்சா? அவ சொல்றத நாம செஞ்சிட்டோம்னா நம்ம பையன் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்களாம். ஆனா இந்த ஷேர்கானுக்கு எதுக்கு அவன் கழுத்துல இருக்கிறது தேவைப்படுது? அது எனக்கு தெரியாது. ஆனா நம்ம பையன் நமக்கு திரும்ப வேணும்னா அவன் சொல்றத செஞ்சுதான் ஆகணும். சரி, நான் ஒரு தெரிஞ்சுக்கலாமா? அந்த மோகிலி கழுத்துல இருக்கிறது உனக்கு எதுக்கு? அது எனக்கு முக்கியம் இல்ல, அவன் தான் எனக்கு முக்கியம். அந்த குரங்குங்க அவங்கிட்ட இருந்து அதை எடுத்த உடனே அவ அதை திரும்பி எடுக்கிறதுக்காக கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். அப்புறம் நான் நினைச்சது எளிதா நடந்துடும். இந்த குரங்கு குட்டிய குகைக்குள்ள எடுத்துட்டு போ. இவன் தப்பிச்சு போகாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அப்படி இல்லைன்னா உன் கதையை முடிச்சிடுவேன். கவனமா பாரு மௌக்லி, கவனத்தை செதற விடாத. இப்படித்தான் தேனை எடுக்க போகணும். கவனிச்சுக்கிட்டியா? பலு, பேசாம இந்த வழியை என்கிட்டயே விட்டுடு. நான் நல்லாவே மரம் ஏறுவேன். உன்ன மாதிரி குண்டா இல்லாததால மரத்தை கூட உடைக்க மாட்டேன். தேனிங்க உன்னை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தடிமனான தோல் இருக்கிறதுனால என்ன கடிச்சாலும் ஒன்னும் ஆகாது. நான் யாருன்னு காட்டுறேன். நான் சொன்னா இவன் கேட்க மாட்டான். தேனி கொட்டினா புரிஞ்சுக்குவான். வேண்டாம், என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுங்கிறது போயிடுங்க. நான் போய் பப்பாளி பழத்தை எடுத்துட்டு வரேன். அது தேனி கடிக்கு நல்ல மருந்து. என்ன எதுவுமே கடிக்கல. என் கழுத்துல தொங்க போட்டு அந்த நகத்தை வானரங்க கொண்டு போயிடுச்சுங்க. அங்க பாருங்க. ஏய் இரு மௌக்லி, எங்க போற? பனி குகைக்கு தான் போறேன். எனக்கு அந்த நகம் திரும்ப வேணும். நீ அங்க தனியா போக கூடாது. அந்த குரங்கு கூட்டம் ரொம்ப மோசமானது. நாங்களும் வரோம். நம்ம ஷேர்கான் இங்க வந்து நம்மள கூப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் இங்க தான் இருக்கணும். அழ ஆரம்பிச்சிட்டியா? நீ இங்க அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால கொஞ்சம் அமைதியாகிரு. சொன்னா கேட்க மாட்டேன். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. சரி சரி, அழாத. நீ வீட்டுக்கு போகும்போது உனக்கு நான் நிறைய தண்ணி கொடுக்கறேன். எனக்கு இப்பவே வேணும். சரி சரி, கூச்சல் போட்டு ஊரை கூட்டாத. உன்னை நான் நந்திக்கரைக்கு கூட்டிட்டு போறேன். எல்லாம் என் நேரம். மௌக்லியோட புலிநகத்தை கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது எங்க கிட்ட இல்ல. நீ போய் சொல்ற. நீதான் அதை என் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட. ஒழுங்கா கொடுத்துரு. சொன்னா கேளுங்க. அதை திருப்பி கொடுத்துருங்க. நீங்க மட்டும் என் கையில மாட்டினீங்க. பலு, அவன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. நான் உடனே கீழே போய் ஆகணும். இந்த விழுது நம்மளுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இத வச்சு நான் கீழே போய் அவனை கட்டிடுறேன். அப்புறம் மேல வந்து அவனை தூக்குனா போதும். நம்மளால முடியுமா? பல்லு ஒன்னும் சின்னவன் கிடையாது, கனமா இருப்பான். அப்ப இந்த குரங்கு கூட்டம் தான் நமக்கு உதவி செய்யணும். இவங்களா? ஏன் உதவி உங்க யாருக்காவது தேவைப்படுதா? ஷேர்கான், ஷேர்கான், இங்க பாரு. நீ கேட்ட மாதிரி அந்த நகத்தை நான் கொண்டு வந்துட்டேன். ஓ, இதுக்காக தான் அவங்க இதை கொண்டு வந்தாங்களா? ஒழுங்கா என் பையனை திருப்பி கொடுத்துரு. நிச்சயமா.
ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கணக்கை தீர்க்க வேண்டியது இருக்கு. என்ன குடிச்சிட்டியா? தாகம் போயிடுச்சு, ஆனா எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது வேணும். குகைக்குள்ள ஓய்வு எடுக்கும் போது எலும்பு துண்டுகளை சாப்பிடலாம். நான் 4 வச்சிருக்கேன், தரேன். எனக்கு எலும்பெல்லாம் பிடிக்காது. செஞ்சகிட்டா அதை தவிர எதுவுமே இல்லை. எனக்கு எலும்பெல்லாம் வேண்டாம். எனக்கு மாம்பழம் தான் வேணும். சரி சரி, வாய மூடு, நீ கேட்கறதையே தரேன். மாம்பழம். எனக்கு எட்டல. எனக்கு மாம்பழம் வேணும். மேல போய் ஒன்னே ஒன்னு பறிச்சுட்டு சீக்கிரம் வந்துடணும். அப்படியே மரத்துக்கு மரம் தாவி தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சேன். உன்னை விட்ட மாட்டேன், ஜாக்கிரதை. ஒன்னே ஒன்னு பறிச்சுட்டு சீக்கிரம் இறங்கு. பொடி பயலே, இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காத ஷேர்கான். நீ இவனுக்கு பாதுகாப்பா? இதெல்லாம் வச்சு உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. வகையா மாட்டிக்கிட்டியா? உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. மோக்லி, நான் சொல்றதை கேளு. நீ உடனே பல்லு இருக்கிற இடத்துக்கு ஓட்ட வழியா போயிடு. வேண்டாம் ஷேர்கான், என்னை விட்டுடு. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பு, ஈட்டா, இங்கே இருங்க. ஒழுங்கா நில்லு ஷேர்கான், இல்லைன்னா என் யானை நண்பன் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவான். மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா இந்த குட்டி பையன் சொன்னதுதான் நடக்கும். நானி, நீ வந்துட்டியா? ஓ என் செல்லமே, ரொம்ப நன்றி. ஷேர்கான் போட்ட திட்டம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் இங்க யானையோட வந்தேன். பலு 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 கீழே விழுந்துட்டான். எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. வாங்க, நாம போய் பார்க்கலாம். பலு பலு பலு, உனக்கு என்னாச்சு? மோக்லி, பல்லுவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன பக்கீரா? பலு, மோக்லி, இது உன்னோட தானே? ரொம்ப நன்றி. ஆதி, உனக்கும் ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் நன்றி. என்ன பண்ற? இவ்வளவு நேரமா மாம்பழத்தை சாப்பிடுற? உனக்கு எவ்வளவு பெரிய வயிறு மேனே. ஓ ஷேர்கான், நீங்களா? தபாக்கி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம மேனிக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா அதான் மரத்துல ஏறி மாம்பழம் பறிச்சுக்கோன்னு சொன்னேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆகி அவன் வரவே இல்லை. இல்ல, அவன் வரமாட்டான். அப்படிலாம் நினைக்காதீங்க, அவன் கண்டிப்பா வருவான். மேனி, இதுக்கு மேல அந்த மரத்துல ஒரு மாம்பழம் கூட இருக்காது. போதும், இறங்கு. மேனி.
மேனே. இந்த குட்டி யானைங்களே இப்படிதான் ஒரு இடத்துல சும்மாவே இருக்காது. அங்க இங்க நடந்து நடந்து இந்த இடத்தையே மோசமாக்கி வச்சிருக்குதுங்க. ச்சே! என்னது இது? நேத்து இத நான் இங்க பார்க்கலையே. நாத்தம் அடிக்குது. மோசமான செடியா இருக்கும் போல இருக்கு. நான் சீக்கிரமா இதை எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். பல்லு, பகீரா, திடீர்னு நம்ம காட்டுக்குள்ள பச்சை மரங்கள் வளர்ந்துருக்கு. நேத்து நான் பார்க்கும்போதே இல்ல. இது என்ன யாருக்குமே தெரியாத விஷயமா? காடுகள்னா பச்சை மரங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். நான் சொல்றதை நீ முதல்ல முழுசா கேளு பகீரா. அந்த பச்சை மரங்கள் இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போறியா? நீ சொல்றத பார்த்தா அந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கு. தாராளமா பல்லு, என் பின்னாடியே வாங்க. என்னால இதை நம்பவே முடியல. பாத்தியா பகீரா, இப்பவாவது நீ ஒத்துக்கிறியா? இததான் நான் சொன்னேன். நீ சொன்னதை இப்ப ஒத்துக்கிறேன். இது ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி மரங்களை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு என்னவோ இது சரியா படல. இது நாத்தம் அடிக்குது. இது என்னவா இருக்கும் பல்லு? இது மரங்களுக்கு வர ஒரு விதமான வியாதி மௌக்லி. இதனால ஆபத்தா? இது இப்படியே பரவுச்சுன்னு வச்சுக்க, அது காட்டுக்கும் நல்லதில்ல, நமக்கும் நல்லதில்ல. இந்த மரங்கள்லாம் நோயால பாதிக்கப்பட்டா நம்ம காடே முழுசா அழிஞ்சு போயிடும். நாம உடனடியா எல்லார்கிட்டயும் இத பத்தி சொல்லி ஆகணும். காட்டு மரங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கிற இந்த வியாதியை நாம எப்படியாவது தடுத்தே ஆகணும். உனக்கு இப்ப என்ன வேணும்? உதவி. மரவியாதியால என் இடம் பாதிக்காம இருக்க உங்க உதவி வேணும். கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நான் யாரையும் சாப்பிட மாட்டேன். மரத்துக்கு ஏற்பட்ட இந்த வியாதி எனக்கு என்னவோ எதையோ ஞாபகப்படுத்துற மாதிரியா இருக்கு. கூடு கட்டி இந்த மரமே இதால நாசமாயிடுச்சு. இது என் தோலை சொறி சொறி ஆக்கிடுச்சு. அதனால உடம்பெல்லாம் பயங்கரமா அரிக்குது. பல்லு, இத தடுக்க நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கா? என்னால இந்த காட்டை விட்டுட்டு போக முடியாது. ஆமா, என்னாலயே என் நண்பர்களை பிரிய முடியாது. இத தடுக்க ஏதாவது மாத்து மருந்து இருக்கணும். இந்த மரங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை தடுக்க கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும். இதுக்கான மாத்து மருந்த பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்காங்கிறதே சந்தேகமா இருக்கே. இந்த மாதிரி ஒரு விஷயம் முன்னாடி நடந்தது எனக்கு ஞாபகத்துல வருது. எப்போ நடந்ததுன்னு தான் எனக்கு சரியா தெரியல. யானைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் எல்லாரும் சொல்றாங்க. இவருக்கு அது பொருந்தாதுன்னு தோணுது. ஞாபகம் வந்துடுச்சு. நீ கூட பார்த்தல கஜினி, நாம மனுஷங்க இருக்கிற இடத்துல வேலை செஞ்சப்போ இந்த மரவியாதி வந்துச்சு. உனக்கு ஞாபகம் இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆனா அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. மனுஷங்க மரத்தை என்ன செஞ்சாங்க? மரங்களை வெட்டிட்டாங்களா? அவங்க மரங்களை வெட்டல, ஆனா அதுக்கு பதிலா வேற என்னவா செஞ்சாங்களே? சீக்கிரம் அது என்னன்னு சொல்லுங்க. அவங்க மரத்து மேலாம் ஏதோ ஒரு எண்ணெய் தடவுனாங்க. எண்ணெயா? என்ன எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த எண்ணெய் ரொம்ப திடமா இருந்தது. ஆமா, அது வேலை செஞ்சுதா? நோய் பரவாம தடுத்துச்சா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த எண்ணெயை நாம கண்டுபிடிச்சே ஆகணும் ஆத்தி. இந்த பிரச்சனைக்கு அதுதான் தீர்வு. அதோட பேரை நீ மறக்கலல்ல? அது கோகோ எண்ணெயா? இல்ல தேங்காய் எண்ணெயா? மீன் எண்ணெயா? அது ஏதோ மரமோ செடியோ அதுல இருந்து வர எண்ணெய். பனை எண்ணெயா? கடுகு எண்ணெயா? ஆமா ஆமா, அதேதான். கடுகு எண்ணெயா? எனக்கு அது தெரியும். நான் குட்டியா இருக்கும்போது அரண்மனையில இருந்தேன். அப்ப கொசுக்களை விரட்ட இதைத்தான் பயன்படுத்துவாங்க. கூடவே அதோட வாசனையும் வினோதமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அது திடமா பிசு பிசுன்னு இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, கடுகு நம்ம காட்டுல வளராதே. நீ சொன்ன மாதிரி மனுஷங்க அந்த எண்ணெயை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா அந்த கிராமத்துல இருந்தாகணும். அந்த எண்ணெயை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா பகீரா? முடியும். கண்டிப்பா அது மனுஷ கிராமத்துல இருந்தா என் மோப்ப சக்தியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நானும் பகீராவும் அந்த கிராமத்துக்கு போறோம். நீயும் தான்.
நாங்க எப்படியாவது அந்த எண்ணெயை எடுத்து நதியில மிதக்க விட்டுடுறோம். அது அப்படியே காட்டுக்கு வந்துடும். சீல் தான் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். சீல் சத்தம் கொடுத்தோன்னா அது வந்துகிட்டு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, நான் காத்துக்கிட்டு இருப்பேன் மௌக்லி. சரி போலாம் வா. இதுவா பழரசம்? அது என்னது பகீரா? எனக்கு தெரியல மோக்லி. இதோ இங்க இருக்கு. இதேதான், இதுலயும் இருக்கு. நம்ம 2 தான் கொண்டு போக முடியும் பகீரா. அடுத்தது நீதான் பகீரா. பகீரா காப்பாத்துங்க. யாரோ நம்ம பிரச்சனை பண்ணுவாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. என்ன தெரியல, வாங்க. என்னாச்சு தெரியலையே. அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு கண்டிப்பா இன்னொரு வழி இருந்தே ஆகணும். என்ன இந்த நேரம் வந்துகிட்டு இருக்கணுமே. மோக்லி அதை எப்படி தண்ணியில மிதக்க விட போறான்னு தெரியல. அதனால மிதந்து வர எல்லாத்தையுமே நாம பார்க்கணும். நீ எங்க மறைஞ்சிருந்தாலும் எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என்ன சத்தம்? அது அங்க பாருங்க பகீரா. அத மேல தப்பிச்சு போகுது. அது விடக்கூடாது. சீக்கிரம் வாங்க, அதை விடக்கூடாது. விடாதீங்க. சீக்கிரம் வாங்க. என்ன இன்னும் வரலையே. சீலோட சத்தம் கேக்குது. நீ நதிக்குள்ள போய் ஏதாவது இருக்கான்னு பாரு ஜகாலா. நல்லா பண்ண ஜகாலா. நாம அசத்திட்டோம் பகீரா. நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் மோக்லி. சரி வாங்க, வேலையை ஆரம்பிக்கலாம். எதையும் விடாதீங்க, எல்லா இடத்துலயும் தடவுங்க. இந்த எண்ணெய் தீந்து போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது மோக்லி? இதை எங்க இருந்து கொண்டு வந்தோமோ அங்க இருந்தே கொண்டு வருவோம். அதெல்லாம் சரிதான், ஆனா மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு நாம மறுபடியும் போகணும்னு நினைக்கவே கூடாது. நான் கண்டிப்பா நினைக்க மாட்டேன் பல்லு. நாம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் நம்ம காட்டை காப்பாத்திட்டோம். இனிமே பயமே கிடையாது. ஆமா, இனி நாம இங்க இருந்து போகவே வேண்டாம். ரொம்ப நன்றி மோக்லி. இல்ல ரக்ஷா, நன்றி சொல்லணும்னா பகீரா, அகேலா, ஹாத்தி, கஜினி, சீல், இக்கி, டார்சி, அப்புறம் உனக்கும் தான் ரக்ஷா, பல்லு. நிறைய வேலை செஞ்சதனால எனக்கு இப்ப பசிக்குது. கவலைப்படாதீங்க, எவ்வளவு பசி இருந்தாலும் உங்களை சாப்பிட மாட்டேன்.
உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி ஜக்காலா. நீ இல்லனா இதை செஞ்சிருக்கவே முடியாது. உங்க ஜங்கிள் புக், இது உங்க ஜங்கிள் புக். ஜங்கிள் புக், இது உங்க ஜங்கிள் புக். அன்புடனே ஒன்றாய் கூடி நன்றாய் வாழ்ந்தனரே. உங்க ஜங்கிள் புக், இது உங்க ஜங்கிள் புக். ஜங்கிள் புக், இது உங்க ஜங்கிள்